இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. அந்த இந்த அந்த கிரிஞ்சிகள்லாம் சேர்ந்து தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதனால அவர்களுக்கும் அது பெருசா தெரியல. நீங்க அடிப்படை விஷயம் குற்றம் எங்க தோன்றுது, அதனுடைய மூல வேறு என்ன, அதை தான் அழிக்கணும். அதை அழிச்சிங்கன்னா பல விஷயங்கள் தடுக்கப்பட்டுரும். ஆனா நீங்க எல்லாம் நடந்த பிறகு நடக்கிறவனை போய் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இங்க இது பண்ண மாட்டேன். பப்பு நீங்க தான் திறந்து வைக்கிறீங்க. சட்டவிரோத பார்கள் 11 மணி மூடணும். 1 மணி 2 மணி வரைக்கும் நடக்குதா இல்லையா? அதுல போயிட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் வயசு கம்மி உள்ளதெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு தள்ளாடிட்டு வருதுன்னா, கப்பலா வந்தா சலுகை வேற. கப்பலா வந்தா சலுகைன்றதுக்காகவே பல பேர் பெண்கள் ஜாலிக்கு போறாங்க. ஓசியில குடிக்கலாம். ஆணும் பெண்ணும் யாருன்னே தெரியாது. அது போறதுக்காக 2 பேரும் அங்க போகும்போது போறாங்க. அப்ப இந்த மாதிரி கலாச்சாரத்தெல்லாம் யார்? இது யார்? நம்ம ஊர் கலாச்சாரமா? இன்னைக்கு இது இல்லைன்னா நீ பூமர், இது இருந்தால் நீ நவீனம், இது இல்லைன்னா பூமர். நீ பூமரு, இது இல்லைன்னா நீ நவீனம். ஆனா கல்யாணம்னு போனா வரதட்சணை கேட்போம், நகை நட்டு போட சொல்லுவோம், மத சடங்குகள் பிரகாரம் தான் கல்யாணம் பண்ணுவோம். அங்கெல்லாம் அந்த பூமர் தரம் வராது. அது எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ளது. அதை பூமர்னு வெறுக்க மாட்டாங்க. வரதட்சணை நான் ஏன்டா வாங்கணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க.